Question number 29. Let A be an m by n matrix of rank n with real entries. Choose the correct statement. Option A, Ax is equal to B has a solution for any B. Option B, Ax is equal to 0 does not have a solution. Option C, if Ax is equal to B has a solution, then it is unique. Option D, y dash of A is equal to 0 for some non-zero y, where y dash denotes the transpose of the vector y. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2015 சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல கேட்பாங்க. அதாவது ஏன்றது நமக்கு எம்பைஎன் மேட்ரிக்ஸா இருந்து அந்த ஏவுக்கு ரேங்க் வந்து இந்த என்னா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பின்றதுக்கு சொல்யூஷன் வரும் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் பி, இல்லைனா சொல்யூஷன் வராது, இல்லைனா யூனிக் சொல்யூஷன், இல்ல அந்த டிரான்ஸ்போஸ் ஆஃப் தி வெக்டர் அந்த இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வரும். அது வந்து ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இஃப் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஹாஸ் அ சொல்யூஷன் அண்ட் தென் இட் இஸ் யூனிக்ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஏன்றது நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னாக்க ஏன்றது 1 0 இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ 1 0 0 1 0 0 அதே மாதிரி பீன்றதை எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா 0 0 1 அந்த காலம் எடுக்கிற மாதிரி வெக்டர் எடுத்திருக்கேன். அப்ப ஏபி அப்ப ரேங்க் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு கண்டிப்பா 3/2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால ரேங்க் ஆஃப் ஏன்றது நமக்கு ஆன்சர் என்ன வரும் 2 கிடைக்கும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி வேல்யூ நமக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1 கிடைக்கும். அதாவது ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும். ஸோ ரேங்க் ஆஃப் இந்த ஏபி வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 3 கிடைக்கும். ஸோ இந்த ஏபி வேல்யூ ஐடென்டி இந்த இதுக்கு நம்மளுக்கு ரேங்க் பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் 3 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 2, ரேங்க் ஆஃப் ஏபின்றது 3. ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எடுத்துக்கும் போது ஃபார் எனி வேல்யூ ஆஃப் பீன்றதுக்கு நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நாட் நெசசரி ட்ரூ. ஏன்னா வந்து ஏவுக்கு நான் எடுத்துக்க மாதிரி எடுத்துக்கினாக்க இங்க கொடுத்துற மாதிரி ஏவும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது 1 1 2 2 பீன்றது 2 3 ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த எக்ஸாம்பிள் ரோ ஆஃப் ஏன்றது 2 அண்ட் ரோ ஆஃப் ஏபின்றது 3 கிடைக்கும். ரெண்டாவது கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏவுக்கும் இந்த பிக்கும் நீங்க பாருங்க. அப்ப இந்த ஏவுக்கு நமக்கு ரேங்க் வந்து என்ன கிடைக்கும் 2 கிடைக்காது, 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபிக்கு நமக்கு 2 கிடைக்கும். அப்ப இது ரெண்டும் நமக்கு நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவல்னா நமக்கு சொல்யூஷன் இந்த எனி வேல்யூ ஆஃப் பிக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி அப்ப ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு தப்பு. அதே மாதிரி செகண்ட் பாருங்க, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டஸ் நாட் ஹேவ் ஏ சொல்யூஷன் சொல்லிருக்காங்க. அதாவது பி இருக்கிற இடத்துல 0 இருக்கு. அப்படி போடும்போது ஏ வந்து நமக்கு எம்பைஎன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரேங்க் ஆர்டர் ரேங்க் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பா எக்ஸ் 0வா இருக்கும். அப்ப எக்ஸ்ன்றது ஒரு சொல்யூஷனா இருக்கும். அப்ப இங்க வந்து டஸ் நாட் ஹேவ் ஏ சொல்யூஷன்றது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி நமக்கு வராது. ஆப்ஷன் சில பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும்போது ரேங்க் நல்லிட்டி தியரம் படி ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் நமக்கு தெரியும். சோ அப்படி பாத்தீங்கன்னா நல்லிட்டி வேல்யூ நமக்கு என்னவா இருக்கு 0 வந்துடும். ஏன்னா ரேங்க் வந்து என்னன்றதால. சோ அப்படி பார்த்தா யூனிக் சொல்யூஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சோ ஆப்ஷன் சின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்க ரேங்க் நல்லிட்டி தியரம் படி பாத்தீங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால வந்து ரேங்க் பிளஸ் நல்லிட்டி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் கிடைக்கும். அப்ப ரேங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, நல்லிட்டி வேல்யூ கண்டிப்பா 0ன்றதுனால நமக்கு இந்த கண்டிஷன் படி ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஸ் அ சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் யூனிக்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் சின்றது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர்.